சடனாக ஒரு பையன் வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ஸோ அதனால தான் நாங்கள் வெளியில் போகிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது, எங்கே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அங்கே தானே போக முடியும், இங்கே இந்த ஊர் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் வரும். நிறைய வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க, அதாவது சின்ன லெவலில் தங்களுடைய கெரியர் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளராமல் ஒரே நிலையில் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அது எதனால அந்த காரணம், அதுக்கான காரணம் என்ன? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இந்த ஜென்ரேஷனோட பிஸ்னஸ் கீ, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் நிறைய பேர் வந்து நார்மலாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து இ-காமர்ஸஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து எம்எஸ்எம்இஸை ஒரு 30 ரீஜனல் பிரான்ச்சாக மாற்றணும். எங்களோட விஷன் வந்து அதுதான், ஒரு 30 ரீஜனல் பிரான்ச்சை பில்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் 2 யூனிகான் ஸ்டார்ட் அப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். வணக்கம். நம்மளோட சேனலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது பிசினஸ்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம தன்னுடைய பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றதுதான். அந்த எண்ணம் ஈடேறும் வகையில ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணி அவங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதன் மூலியமா நம்மளுடைய நேயர்களாய் உங்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும். அதன் மூலியமா நீங்க உங்களுடைய பிசினஸை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது உபயோகரமா இருக்கும். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறது யாருன்னா, பொதுவாக நம்ம வந்து ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடுச்சு. நம்மளோட வாட்ச் ஒரு அனலாக் வாட்ச்ல இருந்து ஸ்மார்ட் வாட்சாக மாறிடுச்சு. பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிஸ்னஸை ஸ்மார்ட் பிஸ்னஸாக மாற்றிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டான கிட்டிவாசல் அப்படின்ற நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் திரு பிரவீன் அவர்கள். அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கம் பிரவீன் சார். ஹாய். வணக்கம். ஹலோ சார். பொதுவாக பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படின்னாலே நிறைய பேர் தயங்குவாங்க. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும், ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. பட் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கான அந்த ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா, அந்த நாள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஒரு நாள் வந்து அது வந்து ஒரு ஜாலியான நாள். ஸோ நான் என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட ட்ரீம், ஆம்பிஷன், கோல் எல்லாமே வந்து டிஃபென்ஸ் செக்டர் தான், எஸ்பெஷலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு போகணுன்றது தான். நான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து என்சிசிலலாம் இருந்தேன், நேஷ்னல் லெவல் கேம்ப்லாம் அட்டன் பண்ணோம், ஸோ பிரான்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ என்னோட என்டையர் ட்ரீமே வந்து டிஃபென்ஸாக தான் இருந்தது. நான் வந்து இங்கே இன்ஜினியரிங் வந்து வெல்டெக் ஆவடியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஃப்ரீ டைமில் வந்து ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்தது கிளாஸ் ரூமில். நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு வழக்கம் போல் கடைசியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டிபேட்டோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, சடனாக ஒரு பையன் வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ஸோ அதனால தான் நாங்கள் வெளியில் போகிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது, எங்கே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அங்கே தானே போக முடியும், இங்கே இந்த ஊர் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் வந்தது. ஸோ என்டையர் டிபேட்டே வந்து அந்த ஒரு கொஸ்டின் நோக்கி ட்ரைவ் ஆக ஆரம்பிச்சது. அது வந்து என்டையர் கிளாஸே வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள எல்லாருக்கிட்டுமே அந்த ஃபீல் இருந்தது. ஸோ அந்த ஒரு அந்த கொஸ்டின் வந்து என்ன நிறைய யோசிக்க வச்சுது. சரி, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் கிடைச்சிதுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா வந்து எனக்கு தலையை வடிச்சிடும். ஸோ அந்த கொஸ்டினோட தேடுதல், அந்த ஒரு நாள்ல இருந்து அந்த ஒரு கேள்வியோட தேடுதல் தான் வந்து என்னை தேட வச்சுது. அப்போது என்ன நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே நிறைய டிமாண்ட் இருக்கு, ஆனால் அந்த டிமாண்டை உருவாக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்காங்க. அந்த லீடர்ஸ் கெப்பாசிட்டி இருக்க நிறைய பீப்புள் வந்து வெளியில் போயிடுறாங்க. அப்போ யாருமே அந்த டிமாண்டை இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, டிஃபென்ஸுக்கு போய் பார்டரில் போய் பண்ண போகிறது, ஊருக்குள்ளே இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும், நிறைய லீடர்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அந்த ஒரு நாள், அந்த ஒரு கொஸ்டின் தான் என்னோட என்டையர் லைஃப்பை மாற்றுச்சு. சூப்பர். பார்டருக்கு போய் நாட்டை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இங்கே இருந்து நிறைய பிஸ்னஸ் அதை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நீங்களும் நம்மள மாதிரியே ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டும் கூட. சூப்பர். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்பிரினர்ஸா. ஆமாம், ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க நிறைய படித்து பெரிய பெரிய வேலைக்கு போகிறாங்க. கடைசியில் இருக்க நம்மள மாதிரியான ஆட்கள் பிஸ்னஸ்க்கு வரும். சூப்பர் ப்ரோ. இப்போது நிறைய வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க, அதாவது சின்ன லெவலில் தங்களுடைய கெரியர் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளராமல் ஒரே நிலையில் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அது எதனால அந்த காரணம், அதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ்மேன், ஆண்டர்பிரினர், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இதுக்கு மூணுத்துக்குமே வந்து ப்ராப்பரான டெஃபினேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியறதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பால்கார் இருக்காரு. அவர் என்னன்னா, அவர் கீழே ஒரு 2 பேர் வச்சிருக்காரு.
அவர் டெய்லி பாலுக்கு போவார், எல்லாமே பண்ணுவார். அவருக்கு வர்ற ரெவென்யூ என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் சேலரி தராரு, அவங்களுடைய மாட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்குமே காசுலாம் தராரு. ஓகேங்களா? கடைசியாக அவர் நிற்கிறது எல்லாத்தையுமே அவரோட பிஸ்னஸோட லாபமாக அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அது அவரோட பிஸ்னஸோட லாபம் கிடையாது. இப்போ எங்க மாறுது அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி வித் ஒரு 2 அசிஸ்டண்ட்டை வச்சிருக்க ஒரு ஒரு பர்சன் அவர். ஓகேங்களா? ஆனால் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அது ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு சின்ன அசிஸ்டன்ட் இல்லாமல் ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுறது தான் பிஸ்னஸ் மேனோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணி வச்சிருவாங்க. அது அவங்களோட சூப்பர்வைசன் கீழே ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுவாங்க. அதில் வர ப்ராஃபிட்ல எல்லாமே எல்லாருக்கும் சேலரி கொடுத்துட்டு அவங்களும் ஒரு சேலரி எடுத்துட்டு ஒரு மார்ஜின் அந்த சிஸ்டம்க்கு தனியாக எடுத்து வைப்பாங்க. அதுதான் பிஸ்னஸ் மேனும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. ஆண்டர்பிரினர் அடுத்த லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க, அதில் வந்து ஒரு இனோவேஷனான ஒரு விஷயத்தை புகுத்துவாங்க. லைக் இப்போ ஒரு இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இட்லி ரொம்ப வருஷமா இப்படி ரவுண்டாக தான் இருக்குது, இப்படி தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இட்லியில் சில இன்க்ரீடியன்ஸை மாற்றுறோம், இன்னைக்கு இட்லியோட ப்ராசஸை மாற்றுறோம், இட்லியை டெலிவரி பண்ணுற விதத்தில் மாற்றுறோம், சர்வ் பண்ணுற விதத்தில் மாற்றுறோம் அப்படின்னா அது ஒரு இனோவேஷன். ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப்பாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த 3 லெவல் ஆஃப் இது இருக்குங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3த்துக்கான புரிதலே வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பிஸ்னஸ்க்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் இருக்க இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அது அவங்க தெரிஞ்சாங்கன்னா தான் அந்த சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பர். நிறைய பேர் வந்து சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ் ஓனர், ஆண்டர்பிரினர் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சின்ன லெவலில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் சொல்றீங்க இல்லைங்களா, பிஸ்னஸ் ஓனராக மாறணும், ஆண்டர்பிரினராக மாறணும். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களுடைய டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம், ஏஐலேருந்து மற்ற டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கேலப்பில் வந்து யூஸ் ஆகுங்க? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இந்த ஜென்ரேஷனோட பிஸ்னஸ் கீ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் நிறைய கான்செப்ட் நிறைய பேர் வந்து நார்மலாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து இ-காமர்ஸஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமல் இன்னொரு அடுத்த கட்டமான எவல்யூஷன் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மாடலாகவே இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, இவர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அதனால அவர் ஈஸியாக பண்ணிடுறாரு, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா அதனால அவர் ஈஸியாக பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 20 வருஷத்துல அவர் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாரு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போதே அதோட ப்ளஸ் ஆர் என்ன, மைனஸ் என்ன, எம்ப்ளாயிஸ் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்ன்ற எல்லா டேட்டாவும் அவர் மைண்டில் ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்கள் கேட்கும் போதே அந்த ப்ராசஸோட ரிசல்ட்டை தான் அவர் சொல்கிறாரு இல்லையா? அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்போ நம்ம எம்ப்ளாய்க்கு கொடுக்குறோம், எப்போ நம்மளோட அந்த என்டையர் பிஸ்னஸ் சிஸ்டமுக்கு தரமோ அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்மார்ட்டாக மாறும். இப்போ நான் நிறைய பேர் இப்போ ரீசன்ட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணிட்டேன், ஒரு வெப்சைட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என் பிஸ்னஸ் வந்து பழையபடி தான் இருக்குது அப்படின்ற நிறைய எம்எஸ்எம்இஸோட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே என்னென்னா டிஜிட்டல் ஒரு செமி டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க, ஆனால் அவங்களோட அந்த என்டையர் சிஸ்டமுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ கிரிட்டிவாசல் மெயின்லி ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மார்ட் பிஸ்னஸாக மாற்றுறோம், உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக மாற்றுறோம், உங்களோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கும் உங்களோட சிஸ்டமுக்கும் தரும். ஸோ தட் எவ்ரி டைம் வந்து உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து எவ்ரி டிசிஷன் இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து உங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா டைமும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இந்த டூல்ஸ் எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துரும், இது பண்ணாதன்னு சொல்லிடும். ஸோ இதனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த டூல்ஸ் உங்களை எம்ப்ளாயிஸை அந்த மாதிரி வழி நடத்தும். ரெண்டாவது, ஹியூமன் எரரை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னாகுமா, இது ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்பாக மாறிடும். ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்பாக மாறும்போது அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி இல்லாமல் இருக்கும். எஸ்பெஷலி எல்லா பிஸ்னஸ் ஓனரோட பெரிய தலைவலி வந்து அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணும்போது இருக்கிற பெயின்ஸ் தான். ஸோ அதை முதல்ல உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் க்ரோத்தை வந்து நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்மார்ட்னஸோட
ஸ்மார்ட்னஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அப்ஜெக்டிவ். சூப்பர். இந்த செந்தில் ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்வாரு. அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா பிசினஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய கிட்டிவாசல் நிறுவனம் அப்படின்றது பிசினஸஸ்க்கு என்னென்ன வகையில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? ஸோ நாங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா, நிறைய எம்எஸ்எம்இஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து அவங்களோட இதுவை ரன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் பற்ற மாட்டேங்குது, அதுக்கான நாலேஜே இருக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு ரொம்ப நார்மலான ஒரு சிஆர்எம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புளோட ஒர்க் வந்து எதில் நடக்குன்னா வாட்ஸ்அப்பில் தான் இப்போ ரீசெண்டாக நடக்குது. அவங்களோட எல்லா கம்யூனிகேஷனுமே எல்லா அப்டேட்ஸுமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸாக மாற்றுறது தான் எங்களோட வேலை. சென்ட்ரலைஸ்டுன்ற சென்ஸ் என்னென்னா, அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் இருக்கும், அதை வந்து திரும்பி அவங்க நோட்டில் எழுதுவாங்க, திரும்பி அதை ஒரு எக்ஸலில் அப்டேட் பண்ணுவாங்க, திரும்பி அந்த எக்ஸலில் அப்லோட் பண்ணாத சிஆர்எம் மாற்றத்துக்கு ஒரு டூல் தேவைப்படும். இல்லை எக்ஸலில் அப்டேட் பண்ணும்போது ஒரு தப்பு நடக்கும். வாட்ஸ்அப்பில் இருக்கிறது நோட்டில் எழுதும்போது ஒரு தப்பு நடக்கலாம், நோட்டில் எழுதுறது திரும்பி எக்ஸலில் அப்லோட் பண்ணும்போது ஒரு தப்பு நடக்கலாம். இந்த மாதிரி அவங்க டூல்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணுறதுல ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பரான சொல்யூஷன், ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அவங்களோட என்டையர் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேராக பில்ட் பண்ணி தருவோம். ஸோ இது மொபைல் அப்ளிகேஷன்லாம் இருக்கலாம், வெப்பாக இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஸோ பேஸ்டான அவங்களோட நீடை பொறுத்து அதை நாங்கள் பண்ணி தருவோம். அவங்களோட பிஸ்னஸை ரெகுலைஸ் பண்ணி கொடுப்போம். பேசிக்காக ஓனரோட தலைவலியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட அப்ஜெக்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனியாக இருக்கீங்க. இப்போ இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தரப்பினருக்கு அது ரொம்பவே எளிமையாக புரிஞ்சிடும். ஆனால் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியில் அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள், பெருசாக எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இல்லாத நபர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு டெக்னாலஜி அப்படின்றது எந்த வகையில் உறுதுணையாக இருக்குங்க? அவங்களுக்கு எந்த வகையில் இது ரொம்ப எளிமையாக புரியும்? ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் இதை பற்றி பேசும்போது ஓனருக்கு தெரியும், பட் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லாஸ்ட் வீக் ஒரு இது பேசிட்டு இருந்தோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் கம்பெனி. அவர் என்னன்னா, எனக்கு தெரியும், பட் ஆனால் என் எம்ப்ளாயீஸ் வந்து இன்னமும் ரொம்ப பொட்டன்ஷியலாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து சிஸ்டம் வச்சிருக்கணும், எல்லாரும் லேப்டாப் வச்சிருக்கணும், அந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப எளிமையான முறையில் பில்ட் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது என்னன்னா, அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுமே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, அதாவது பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோம், ஆனால் அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, உங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்டப்போ அவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, வாட்ஸ்அப்போ மாதிரியே லிட்ரலி அதே மாதிரி அவங்க என்ன வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு டூல் அவங்களுக்கு இன்டர்ஃபேஸாக கொடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கு பேக்எண்டில் வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்தப்போ வந்து ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அப்படின்னா, டேட்டு டைமு யார் போட்டாங்கன்றது எல்லாமே உங்களோட சிஸ்டமில் என்டர் ஆகிடும். அவங்கள பொறுத்தவரையும் வாட்ஸ்அப்பில் எப்படி அப்டேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரையும் அது எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு டேட்டா வந்து கரெக்டாக உங்களோட சிஸ்டமில் கேப்சர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியும், அவங்க என்ன ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சிஸ்டம்ஸ் நம்மளால் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஸோ எங்களோட சொல்யூஷனே வந்து அதுதான். ஒரு சாமானியனாக இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரியான விஷயத்துல ஒரு எஃபிஷியண்டான டூலை கொடுக்கறது தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். அருமை. நானும் முதலே வந்து இந்த யூபிஐலாம் வரும்பொழுது எங்கே நம்ம மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அந்த சின்ன ஒரு கியூஆர் கோட்ல வச்சு இது மூலியமா நீங்கள் பே பண்ணி எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய கேள்வி கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. சிம்பிளிசிட்டி இஸ் த கீ இல்லையா. ஸோ கரெக்டாக சொன்னீங்க. டெக்னாலஜி இப்போ எல்லா இடத்துக்குமே பரவலான ஒரு நிலையில போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் பற்றியும் நிறைய டெக்னாலஜிஸ் பற்றியும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிட்டிவாசல் நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் திரு பிரவீன் அவர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் அறிவழகன், என்னோட நிறுவனத்தின் பேர் லீ இன்டெலிஜென்ஸ். நன்றி, வணக்கம். சிறு குறு நிறுவனங்களுக்கு இது உபயோகப்படுங்களா? ஏன்னா சிறு குறு நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபண்டிங் கையில் இருக்காது. கிளைண்ட் ரீடென்ஷன், அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்ஸ் புதுசாக வருவாங்க, ஆனால் அந்த கிளைண்ட்டை நம்மக்கிட்டே தக்க வச்சுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது இல்லைங்களா.